ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். போன வீடியோல நான் என்னுடைய உடம்பு அளவுகள் இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்களுக்கு நம்ம அளக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம இந்த மெயினாக தேவையான 5 அளவுகள் வந்து நம்ம எப்படி அளக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அந்த அளவுகளையும் நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பேக் பார்ட் வந்து எப்படி மார்க் பண்ணணும், எந்த மாதிரி அளவுகள் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது வந்து கிளாத்தை எப்படி மடித்து போடணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் மடித்து போட்டுட்டு உங்களுக்கு ரைட் சைடு பக்கத்தில் வந்து நீங்கள் ஃபோல்டிங் பக்கம் உங்களை மாதிரி இருக்கிற மாதிரி போட்டிருப்பீங்க லைனிங் கிளாத்தை, அதில் உங்களுக்கு ரைட் சைடு பக்கத்தில் வந்து பேக் பார்ட் கிளாத் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ கிளாத் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு நான் இப்போ வந்து நேராக வச்சே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நேராக வந்து மார்க் பண்ணி சொல்லித்தரேன். இதுவே நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம பர்ஃபெக்டாக போட்டு கட் பண்ணோம் அப்படிங்கிறது அதில் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, இப்போ நான் கீழே வந்து மடித்து கீழே வந்து கிளாத்தை ஃபஸ்ட்டு நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நேராக கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கிளாத் வந்து விடணும். இப்போ நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி பகுதியில் வந்து ஃபோல்டிங் பகுதி வர மாதிரி போடுவோம். இது வந்து உங்களை பார்த்து மாதிரி இருக்கும். இது வந்து ஃபோல்டிங் பகுதி. உங்களுக்கு ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பகுதி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் ஓப்பன் பகுதி தான் இருக்கும். ஆனால் அது வந்து பிசிறு இல்லாத கிளாத், அதாவது கரப்பீஸா வந்து இருக்கும். உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கிளாத்ல வந்து கரப்பீஸ் வர மாதிரி நீங்க மடிச்சு போட்டிருப்பீங்க. ஆனா லெஃப்ட் சைட்லயும் இல்ல ரைட் சைட்லயும் அதே ஓப்பன் கிளாத்தா தான் இருக்கும். ஆனா அதுல வந்து கரப்பீஸ் வராது. ஆனா உங்களை பார்த்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு சைட்ல மட்டும்தான் ஃபோல்டிங் பகுதி வந்து வரும். ஓகே, இந்த மாதிரி நம்ம மடிச்சு போட்டதுல கீழே வந்து கிளாத்தை வந்து ஃபர்ஸ்ட் ரைட் சைட் பக்கமா நம்ம கிளாத்தை நேராக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்ததுல இருந்து இனி இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கறதுனால கீழே மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம அதிகபட்சம் ஒரு 3/4 இன்ச் மட்டும் நீங்க கிளாத் வெட்டிங்கன்னா போதும். ஏன்னா மடிச்சடிக்கிறதுக்கு இதுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா அதை விட அதிகமாக வந்து உங்களுக்கு கிளாத் தேவைப்படாது. இது லைனிங் அப்படிங்கறதுனால அதனால 3/4 இன்ச் வந்து அகலம் விட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த கோட்டை வந்து போட்டுக்கோங்க. இது வந்து கீழே வந்து கிளாத் வந்து முடியிற இடம், அதுல இருந்து 3/4 இன்ச் மேலே தட்டி கோடு போட்டிருக்கீங்க இல்லைங்களா, அதுதான் ஒரிஜினலா நீங்க பிளவுஸுடைய அந்த உயரம் முடிய வேண்டிய அந்த மார்க்கிங்க்கு உண்டான அளவு. ஓகே, இந்த பிளவுஸுடைய உயரத்துக்கு நேரம் மேலேருந்து 3/4 இன்ச் விட்டு நான் கோடு போட்டாச்சு. இனி அடுத்ததான் நீங்க மார்க் பண்ண வேண்டியது, ஃபர்ஸ்ட் நீங்க மார்க் பண்ண வேண்டியது இந்த கோடு. அதுக்கப்புறமா நீங்க மார்க் பண்ண வேண்டியது பிளவுஸுடைய உயரம். பிளவுஸுடைய உயரம் மார்க் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்கப்புடைய உயரம். முன்கப்புடைய உயரம் நான் ஏற்கனவே அளந்து வச்சுக்கிறேன் இல்லைங்களா. என்னுடைய முன்கப்புடைய உயரம் எவ்வளோ 13 இன்ச் வருது. உங்களுக்கு யாருக்கு நீங்க தைச்சிங்கனாலும் சரி, முன்கப்புடைய உயரம் எவ்வளோ அளந்து எடுத்தீங்களோ அது கூட குறைஞ்சது 1.5 இன்ச்சுனாச்சும் அதிகப்படுத்தி நீங்க பிளவுஸுடைய உயரம் மார்க் பண்ணணும். நார்மலா 2 இன்ச்சான்னு கூட நீங்க அதிகப்படுத்தி நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 13 இன்ச் கூட 2 இன்ச் ஆட் பண்ணி 15 இன்ச்சா எனக்கு வந்து நான் பிளவுஸுடைய உயரம் மார்க் பண்றேன். நார்மலா இந்த அளவுக்குனாச்சும் நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னா தான் பிளவுஸ் வந்து பின்னாடி பார்க்கும்பொழுது இந்த அதாவது இங்க பாருங்க, என்னுடைய ஹைட்டுக்கு வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து எனக்கு பிளவுஸுடைய உயரம் வந்திருக்கு. இந்த உயரமாச்சும் வரும். இதை விட இல்லை 1 இன்ச் மேலே வேணும்னா நீங்க அப்போ நீங்க முன்கப்புடைய உயரம் எவ்வளோ வருதோ அது கூட 1 இன்ச் மட்டும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா போதும். இல்லை இன்னுமே பிளவுஸுடைய உயரம் இறக்கமா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் நீங்க இறக்கமா எவ்வளோ வேணாலும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஆனா நீங்க நார்மலா அந்த 2 இன்ச் ஆட் பண்றது, அதாவது குறைஞ்சது 1.5 இன்ச்னாச்சும் ஆட் பண்ணி எடுக்கும் பொழுது பார்க்கறதுக்கு டீசென்டான ஹைட் வந்து உங்களுக்கு பிளவுஸ் பின்னாடி ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால நான் வந்து இப்போ 2 இன்ச் வந்து எனக்காக நான் எடுத்துக்க போறேன். 2 இன்ச் சேர்த்து எடுத்துக்க போறேன். அப்போ 13 + 2 15 இன்ச் வந்து நான் பிளவுஸுடைய பின்பக்க உயரம் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்ப இந்த பிளவுஸுடைய இந்த கோடு போட்டு இல்லைங்களா, மேல 3/4 இன்ச் மேலதுல அதுல இருந்து மேல வந்து 15 இன்ச் எங்க வருது அங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா கோடு போட்டுக்கிறேன். ஓகே, இப்ப இந்த 15 இன்ச் வந்து நான் இதுல பிளவுஸுடைய உயரமா நான் எடுத்திருந்தாலும் எனக்கு ஃபினிஷிங் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அளவு பிளவுஸை நான் அளந்து அந்த தைச்ச பிளவுஸை நான் அளந்து பாக்குறேன் அப்படின்னா எனக்கு 15 இன்ச் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 இன்ச் கிடைக்காது. அதுல இருந்து ஒரு 3/4 இன்ச் கம்மியாகி 14.25 இன்ச் தான் கிடைக்கும். எதுக்காக 3/4 இன்ச் கிடைக்கும் அப்படின்னா 3/4 இன்ச் கம்மியாகும் கேட்டீங்கன்னா மேலே ஷோல்டர் பிடிச்சிருக்கிறதுக்கு வந்து 1/2 இன்ச் கம்மியாகும். அப்போ 1/2 இன்ச் தானே கம்மியாகும், மறுபடியும் எதுக்காக 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா கம்மியாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே இடுப்பு பகுதி கட்டமா நம்ம வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து கிராஸா கட் பண்ணி எடுப்போம். அந்த கிராஸா கட் பண்ணி எடுக்கிறதுனால அது மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் வந்து உயரம் வந்து நம்மளுக்கு கம்மியா கிடைக்கும். அதனால 3/4 இன்ச் வந்து டோட்டலா நம்மளுக்கு பிளவுஸுடைய உயரம் வந்து கம்மியாகும். ஓகே,
இப்போ நான் இங்கே இருந்து இது வரைக்கும் எவ்வளோ உயரம் வச்சிருக்கேன்? ப்ளவுஸுடைய உயரம் 15 இன்ச் வந்து வச்சிருக்கேன். ஓகே, இனி அடுத்தது மூணாவது நம்ம இனி மார்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்கழுத்துடைய உயரம். ஏன்னா பின்கழுத்துடைய உயரம் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா தான் நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டருடைய அகலம் எவ்வளோ மார்க் பண்ணுறது அப்படின்னு தெரியும். இப்போ எனக்கு ஃபுல் ஷோல்டருடைய அகலம் 15 இன்ச்சுங்கிறது நான் உடம்பளவில் அளந்து எடுத்து வச்சிருந்தாலுமே இந்த 15 இன்ச்சில் இப்போ நம்ம இதை ரெண்டாக மடித்து போடுறோம். அப்போ பாதி 7 இன்ச் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஃபுல் அதாவது காலர் நெக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுறீங்க அப்படின்னா தான் அதுக்கு பாதி 7 இன்ச் அப்படியே எடுக்கணும். ஆனால் நீங்கள் பின்னாடி கழுத்துடைய உயரம் நார்மல் நெக்கு, மிடில் நெக்கு, லோ நெக் இந்த மாதிரி உங்களுக்கு கழுத்துடைய உயரத்தை அதிகப்படுத்தும் பொழுது அப்போ ஷோல்டருடைய அகலத்தை நீங்கள் கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ கழுத்துடைய உயரம் பின்னாடி ஒரு 9 இன்ச் வைக்கிறீங்க, அப்போ 7 இன்ச் வந்து ஷோல்டருடைய அகலத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராடாக போயிடும். உங்களுக்கு இந்த இடத்துல கிளாத் வந்து நிற்கவே நிற்காது. அப்போ நீங்கள் கழுத்துடைய உயரம் கீழே இறங்க உங்களுடைய ஷோல்டருடைய அகலத்திலிருந்து கம்மி பண்ணி வைக்கணும். இதுவே கழுத்துடைய உயரம் மேலே ஏற உங்களுக்கு வந்து ஷோல்டருடைய அகலம் எவ்வளோ வருதோ அந்த அளவு வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தான் கம்மியாகும், ரொம்ப கம்மியாகாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் எனக்கு வந்து நார்மல் நெக் தைக்க போகிறேன். நார்மல் நெக் அப்படிங்கிறது டீப் நெக். இதுதான் மோஸ்ட்லி எல்லாரும் போடுவாங்க. அதாவது பின்பக்கம் நான் கழுத்துடைய உயரம் போட்டிருக்கேன் பாருங்க, இதுதான் டீப் நெக். இதுக்கு பேர் தான் இது டீப் நெக்னு சொல்லுவாங்க, நார்மல் நெக்னு சொல்லுவாங்க. இந்த உயரத்துக்கு தான் இப்போ நான் வந்து ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறேன். ஓகே, அப்போ இந்த உயரம் எனக்கு வந்து 9 இன்ச் நான் எப்போவுமே மார்க் பண்ணுவேன். ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கழுத்துடைய உயரம் எவ்வளோ தேவையோ அது கூட அரை இன்ச் ஆட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ எனக்கு வந்து ஃபினிஷிங்கில் 8.5 இன்ச் வந்து ப்ளவுஸுடைய உயரம் தேவை. இந்த 8.5 இன்ச்சுங்கிறத நீங்கள் ஃபார்முலா வச்சு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்கழுத்துடைய உயரத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஃபார்முலா வந்து சொல்லியிருக்கோம். என்ன, உடம்புடைய அளவை 4ஆல் வகுத்தா என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே நம்ம பின்கழுத்துடைய உயரமாக எடுத்துக்கலாம். இப்போ பின்கழுத்துடைய உயரம் எனக்கு உடம்புடைய அளவு என்ன, 34. அதாவது 34 4ஆல் வகுத்தேன் அப்படின்னா 8×32 8.5 இன்ச் வந்து வருது. அப்போ இந்த 8.5 இன்ச் அப்படிங்கிறது பின்கழுத்துடைய உயரமாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் யாருக்கு நீங்கள் உடம்பு அளவு எவ்வளோ அளந்து எடுத்து வச்சுக்கிறீங்களோ அதை அப்படியே 4ஆல் வகுத்து வர ஆன்சரை பின்கழுத்துடைய உயரமாக வச்சுக்கலாம். ஒரு 30 சைஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கால ஒரு 7.5 இன்ச் வந்து பின்கழுத்துடைய உயரமாக வரும். அதிலிருந்து நீங்கள் அதிகமாக வைக்கிறீங்க அப்படின்னா அரை இன்ச்சு வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம், மேக்சிமம் ஒரு 1 இன்ச் அதிகப்படுத்திக்கலாம். அதை விட நீங்கள் இறக்கம் வச்சிங்க அப்படின்னா பார்க்கறக்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப அசிங்கமாக அந்த முதுகே தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் டீப் நெக்குடைய அளவு எவ்வளவோ அதுலேருந்து அரை இன்ச்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் என்ன கேட்டிங்கன்னா ஒரு அரை இன்ச் சேர்த்து எடுத்திங்கன்னா போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இதுவே ஒரு 40 சைஸ் இருக்கிறாங்கன்னு வைங்க, அப்போ 40 4ஆல் வகுத்தீங்கன்னா 10 இன்ச். அப்போ 40 சைஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பின்கழுத்துடைய உயரம் 10 இன்ச் வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இதுவே 30 சைஸ் இருக்கிறவங்களுக்கு 10 இன்ச் வச்சிங்கன்னா அது அவங்களுக்கு அசிங்கமாக இருக்கும். ஆனால் 40 இன்ச் சைஸ் இருக்கிறவங்களுக்கு பின்கழுத்துடைய உயரம் 10 இன்ச் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு நம்ம பின்கழுத்துடைய உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 8.5 இன்ச் வருது இல்லைங்களா, இது கூட நான் அரை இன்ச் சேர்த்து வந்து நான் 9 இன்ச்சாக எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபினிஷிங்கில் பின்கழுத்துடைய உயரம் 8.5 இன்ச் தேவை. ஃபினிஷிங்கில் 8.5 இன்ச் தேவைன்னா அப்போ அது கூட அரை இன்ச் சேர்த்து 9 இன்ச்சாக பின்கழுத்துடைய உயரம் மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கில் 8.5 இன்ச் கிடைக்கும். அப்போ மேலே இருக்கிற கோட்டிலிருந்து நான் 9 இன்ச் எங்கே வருதோ அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு நேரம் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கிறேன். ஓகே, இனி அடுத்தது இப்போ நம்ம பின்கழுத்துடைய உயரம் 9 இன்ச் இதை வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி அடுத்தது நம்மளுக்கு அடுத்ததா இதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஷோல்டருடைய அகலம். ஷோல்டருடைய அகலம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது இது நார்மல் நெக் அதாவது டீப் நெக் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்குண்டான ஷோல்டருடைய அகலத்துக்கு ஃபார்முலா என்ன, நார்மல் நெக்குக்கு உண்டான ஷோல்டருடைய அகலத்துக்கு ஃபார்முலா உடம்புடைய அளவை 8ஆல் வகுத்து வர ஆன்சர் கூட 1 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஷோல்டருடைய அகலம் கிடைச்சிடும். இதுதான் சிம்பிளான ஃபார்முலா. ஆனால் இது வந்து நீங்கள் நார்மல் நெக்குக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா பொருந்தும். இது மிடில் நெக்குக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஷோல்டர் வந்து ரொம்ப குட்டியாக போயிடும், அது வந்து அவங்களுக்கு வந்து பத்தாமல் போயிடும். அதாவது இப்போ பின்னாடி கழுத்துடைய உயரம் ஒரு 6 இன்ச் 6.5 இன்ச் வைக்கிறீங்க, அவங்களுக்கு கொண்டு போய் நம்மளுக்கு இந்த நார்மல் நெக்குக்கு உண்டான ஷோல்டருடைய அகலத்தை வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா
அது வந்து ப்ளவுஸ் வந்து மேலே ஷோல்டருக்கு வந்து பத்தாமல் போயிடும். அப்போ நார்மல் நெக்குக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ எனக்கு உடம்புடைய அளவு என்ன 34. இந்த 34 8ஆல் வகுத்து வர ஆன்சர் கூட 1 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஷோல்டருடைய அகலம் வந்து கிடைச்சிடும். இப்போ 34 8ஆல் வகுத்து 1 இன்ச் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 4.25 + 1 5.25 அப்படின்னு வந்து வருது. இந்த 5.25 வந்து மேல் பக்கத்தில் வர ஷோல்டருடைய அகலமா வந்து நீங்க தாராளமா மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு நார்மல் நெக்குக்கு உண்டான அளவு வந்து நான் அப்படியே பின்கழுத்துடைய உயரமா எடுத்திருக்கேன். அதனால இந்த ஃபார்முலா வச்சு வர ஆன்சர் வந்து ஷோல்டருடைய அகலமா நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்க இந்த நார்மல் நெக் இப்போதே 34 சைஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த 9 இன்ச் நீங்க மார்க் பண்ணாம கஸ்டமர் வந்து ஒரு 7 இன்ச் தான் பின்கழுத்துடைய உயரம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி நீங்கள் ஷோல்டருடைய அகலம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ 7 இன்ச் வைக்கும் பொழுது நீங்கள் இதே 5.25 இன்ச் வந்து ஷோல்டருடைய அகலமாக வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா இருக்காது, கரெக்டாக வராது. அப்போ ஷோல்டருடைய அகலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அப்போ அதிகப்படுத்தணும் தெரியுது, ஆனால் எவ்வளோ அதிகப்படுத்தணுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனோம்னா இப்போ ஒவ்வொரு இன்ச்சா நம்மளுக்கு கழுத்துடைய உயரம் மேலே ஏற ஏற ஷோல்டருடைய அகலம் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் அதிகமாகும். இதை வந்து நம்ம இப்படி ஒவ்வொரு இன்ச்சுக்கா நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. இதுக்கு நீங்கள் தனியாக ஒரே ஃபார்முலாவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் காலர் நெக்லேருந்து மிடில் நெக்கு, நார்மல் நெக்கு, லோ நெக், அதாவது நீங்கள் கழுத்துடைய உயரம் 1 இன்ச் இறக்கி 2 இன்ச் 3 இன்ச் 4 இன்ச் 5 இன்ச் 6 இன்ச் 7 இன்ச் 8 இன்ச் 9 இன்ச் 10 இன்ச்சுன்னு நீங்கள் கழுத்துடைய உயரத்தை எவ்வளோ இறக்கம் வச்சாலும் சரி, ஒவ்வொரு உயரத்துக்கும் நீங்கள் இறக்கும் பொழுதும் இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சே நீங்கள் ஷோல்டருடைய அகலம் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்காக உங்களுக்கு நார்மல் நெக்குடைய ஃபார்முலா தெரியணும், மிடில் நெக்குடைய ஃபார்முலா தெரியணும், காலர் நெக்கு தெரியணும், போட் நெக்கு தெரியணும், இந்த மாதிரி தனித்தனியாக தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உடம்புடைய, அதாவது இதுக்கு உங்களுக்கு இதுக்கு இந்த ஃபார்முலாவுக்கு வந்து உங்களுக்கு ஷோல்டருடைய அகலம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இது. ஆனால் 2ஆவது ஃபார்முலாவுக்கு உங்களுக்கு ஷோல்டருடைய அகலம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபுல் ஷோல்டருடைய அகலம் எனக்கு எவ்வளோ உடம்பு அளவில் அளக்கும் பொழுது 15 இன்ச் வந்தது. ஆனால் இதுக்கு வந்து இந்த ஃபார்முலாவுக்கு உங்களுக்கு தேவையானது ஹாஃப் ஷோல்டருடைய அளவு. ஹாஃப் ஷோல்டருடைய அளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபுல் ஷோல்டருடைய அளவு அளந்து எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த 15 இன்ச் அப்படிங்கிறது, அதை வந்து அப்படியே 2ஆல் வகுத்தா என்ன ஆன்சர் வருது, அது ஹாஃப் ஷோல்டருடைய அளவு. அப்போ 15 2ஆல் வகுத்தேன் அப்படின்னா எனக்கு 7.5 இன்ச் வருது. அப்போ என்னுடைய ஹாஃப் ஷோல்டருடைய அளவு என்ன, 7.5 இன்ச் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஹாஃப் ஷோல்டருடைய அளவு. ஓகே, இப்போ நீங்கள் டைரெக்டாக உடம்பு அளவை அளந்து எடுக்கலை, உங்கள்கிட்ட ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, நார்மல் நெக்குடைய உண்டான அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு நீங்கள் ஃபுல் ஷோல்டருடைய அகலம் கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதுக்கு ஃபார்முலா இருக்குதுங்க. அதாவது உடம்புடைய சுற்றளவு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இல்லைங்களா. உடம்புடைய சுற்றளவு வந்து உடம்புடைய சுற்றளவை, அதாவது காலர் நெக்குக்கு ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் ஹாஃப் ஷோல்டருடைய அளவு. அதாவது உடம்புடைய சுற்றளவை 8ஆல் வகுத்து வர ஆன்சர் கூட 3.25 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஹாஃப் ஷோல்டருடைய அளவு கிடைச்சிடும். இப்போ எனக்கு உடம்புடைய மெஷர்மெண்ட் என்ன 34 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ 34 8ஆல் வகுத்துக்கோங்க. 8ஆல் வகுத்து வர ஆன்சர் கூட 3.25 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 3.25 இன்ச் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 7.5 இன்ச்சுங்கிறது எனக்கு வரும். அப்போ எனக்கு ஹாஃப் ஷோல்டருடைய அளவு என்ன, 7.5 இன்ச். ஃபார்முலா படி உடம்புடைய அளவு வச்சே நம்ம இப்போ ஹாஃப் ஷோல்டருடைய அளவு வந்து கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு டைரெக்டாக உடம்பு அளவில் அளக்கும் பொழுது இப்போ நம்ம டைரெக்டாக எனக்கு வந்து இப்போ நான் ஷோல்டருடைய அகலத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு அளக்கலின்னு வைங்க. இப்போ நான் உடம்பு அளவு வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு ஹாஃப் ஷோல்டருடைய அகலம் எவ்வளோ வந்திருக்குது, 7.5 இன்ச் வந்திருக்குது. அப்போ ஃபுல் ஹாஃப் ஷோல்டருடைய அகலம் 7.5னா ஃபுல் ஷோல்டருடைய அகலம் எவ்வளோ, 7.5 + 7 15 இன்ச் அப்படிங்கிறது ஃபுல் ஷோல்டருடைய அகலமாக எனக்கு ஃபார்முலா படி வருது. டைரெக்டாக உடம்பு அளவில் அளந்தாலும் எனக்கு சேம் அதே 15 இன்ச் தான் வருது. ஆனால் ஒரு சில இது வந்து ஃபார்முலா படி உங்களுக்கு வரக்கூடிய அளவும் டைரெக்டாக உடம்புடைய அளவில் நீங்கள் அளக்கக்கூடிய அளவும் மேக்ஸிமம் 100-98 பேருக்கு கரெக்டாக தான் வரும். இப்போ என்னுடைய சைஸ் என்ன 34 சைஸ். இந்த 34 சைஸ் உள்ள யாரை வேணாலும் நீங்கள் ஷோல்டருடைய அகலம் அளந்து பாருங்கள், எல்லாத்துக்கும் 15 இன்ச் தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும், அதாவது 100ல் ஒரு 2 பேர்த்துக்கு மட்டும் அந்த 15 இன்ச்சை விட அதிகமாகவோ இல்லை 15 இன்ச்சை விட கம்மியாகவோ வரக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது 14 இன்ச்சு 14.5 இன்ச்சு அப்படி கம்மியாக வரக்கோ இல்லை 15.5 இன்ச்சு 16 இன்ச் இந்த மாதிரி அதிகமாக வரக்கோ சான்ஸ் இருக்குது.
14 வரைக்கும் தான் கம்மியாக வருமா அப்படின்னு கேட்டால் ஒரு சிலருக்கு 13 கூட வரலாம். இந்த மாதிரி கம்மியாக வரக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ ஒரு அந்த 13 இன்ச்சு தான் இருக்குதுன்னு வைங்க, அவங்களுக்கு சொல்றக்கூடிய அகலம். அந்த 13 இன்ச்சு தான் இருக்கிறவங்களுக்கு போய் நீங்கள் பின்கழுத்துடைய உயரம் அவங்களுக்கு உடம்பளவு 34 இருந்தாலுமே பின்கழுத்துடைய உயரம் நீங்கள் 9 இன்ச் சேம் அதே 9 இன்ச் வச்சாலுமே சோல்டருடைய அகலம் 5.25 வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு சோல்டர் வந்து லூஸாக கீழே இறங்கி வரும். அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்னதான் நீங்கள் கரெக்டாக தைச்சாலும் அவங்களுக்கு ஷோல்டர் கீழே இறங்குது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் அவங்களுக்கு ஷோல்டருடைய அகலம் ரொம்ப குட்டியாக இருக்குது, ஃபுல் ஷோல்டருடைய அகலம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு டைரெக்டாக அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் ஷோல்டருடைய அகலம் அவங்க உடம்பு அளவில் நீங்கள் அளந்து எடுத்து தான் ஆகணும். ஓகே, இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் இன்னும் உடம்புடைய அளவே கண்டுபிடிக்கல, அளவு ப்ளவுஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் உடம்புடைய அளவு கண்டுபிடிச்சா தானே நீங்கள் ஆஃப் ஷோல்டருடைய அகலத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் எப்படி ஃபுல் ஷோல்டருடைய அகலத்தை உடம்புடைய அகலத்தை கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவு ப்ளவுஸில் ஆம்ஹோல் சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு ஃபர்ஸ்ட் அளந்துக்கோங்க. இப்போ இதுதான் அளவு ப்ளவுஸ். இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிருந்தது. இது வந்து அளவு ப்ளவுஸ். இந்த அளவு ப்ளவுஸில் மேலே இந்த இடத்துல ஷோல்டர் முடிகிற இடத்துலேருந்து மேலே வந்து இந்த ஷோல்டர் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து இந்த ரவுண்டு ஃபுல்லாக நீங்கள் டேப் வச்சு ரவுண்டாக அளக்கணும். ரவுண்டாக அளந்து இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல அது வரைக்கும் ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ உங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்டு இந்த கிளாத்தில் வருதோ அது கூட 1/2 இன்ச் ஆட் பண்ணிட்டு 4ஆல் பெருக்கிக்கணும். அப்படி பெருக்கினீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் அவங்களுக்கு உண்டான உடம்புடைய அளவு. இப்போ இந்த மாதிரி நான் இதை வந்து கட்டிங் வீடியோவில் உங்களுக்கு நான் அளந்து காட்டுறேன். இந்த மாதிரி அளக்கும் பொழுது உங்களுக்கு டைரெக்டாக உடம்பு அளவில் ஆம்ஹோல் சுற்றளவு ஒரு 8 இன்ச் வருதுன்னு வைங்க. அப்போ அந்த 8 இன்ச் கூட 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 8.5 இன்ச் வரும். அந்த 8.5 இன்ச் அப்படிங்கிறத 4ஆல் பெருக்கிக்கோங்க. 4ஆல் பெருக்கினீங்கன்னா 34 இன்ச் வரும். அப்போ அதுதான் உடம்புடைய அளவு. இப்போ டைரெக்டாக உங்களுக்கு ஒரு அளவு ப்ளவுஸை கொடுத்து அதுலேருந்து உடம்பு அளவு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா ஆம்ஹோல் சுற்றளவு அளந்துக்கோங்க. அது கூட 1/2 இன்ச் ஆட் பண்ணி 4ஆல் பெருக்கிக்கோங்க. உங்களுக்கு உடம்பு அளவு வந்து ஈஸியாக கிடைச்சிடும். ஓகே, இனி இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் கொடுத்தாலும் நம்ம ஃபுல் உடம்பளவு கிடைச்சிச்சு. இப்போ உடம்பளவு வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் உடம்பளவு வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ உடம்பளவு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த உடம்பளவு வச்சு நீங்கள் ஈஸியாக ஹாஃப் ஷோல்டருடைய அளவு வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த மாதிரி ஹாஃப் ஷோல்டருடைய அளவு 2ஆல் பெருக்கினீங்கன்னா ஃபுல் ஷோல்டருடைய அளவு வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஒருவேளை நீங்கள் ஃபுல் ஷோல்டருடைய அகலம் டைரெக்டாக உடம்பளவில் அளந்துருந்தீங்கன்னா அதை 2ஆல் வகுத்தீங்கன்னா ஹாஃப் ஷோல்டருடைய அகலம் கிடைச்சிடும். இந்த மாதிரி ஹாஃப் ஷோல்டருடைய அகலத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இப்போ எனக்கு வந்து ஹாஃப் ஷோல்டருடைய அகலம் என்ன வருது, 7.5 இன்ச் வருது. இப்போ ஃபார்முலா படி 7.5 தான், உடம்பளவில் படி 7.5 தான். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வரவங்களுக்கு டைரெக்டாக உடம்பளவில் என்ன வருதோ அதைத்தான் நீங்கள் ஹாஃப் ஷோல்டருடைய அகலம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். ஃபார்முலா படி வேறு வந்தாலும் ஃபார்முலா படி கணக்கில் வைக்கக்கூடாது. டைரெக்டாக உடம்பளவில் உங்களுக்கு என்ன வருதோ அதை தான் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஹாஃப் ஷோல்டருடைய அகலம் 7.5. அந்த 7.5 வந்து நான் எழுதிக்கிறேன். இந்த 2வது ஃபார்முலாவுக்கு தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஹாஃப் ஷோல்டருடைய அகலம் ஃபர்ஸ்ட் மெயினாக தேவை, அதை வந்து நான் எழுதியாச்சு கண்டுபிடிச்சி. இனி அடுத்தது பின்கழுத்துடைய உயரம் எவ்வளோ வைக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்க. நான் வந்து பின்கழுத்துடைய உயரம் எவ்வளோ வைக்கிறேன், நார்மல் நெக்குக்கு உண்டான கழுத்துடைய உயரம் 9 இன்ச் வந்து வைக்கிறேன். நீங்கள் பின்கழுத்துடைய உயரம் எவ்வளோ வச்சாலும் சரி, 1 இன்ச் 2 இன்ச் 3 இன்ச் 4 இன்ச் இந்த மாதிரி பின்கழுத்துடைய உயரம் நீங்கள் எவ்வளோ வச்சாலும் சரி, எவ்வளோ வைக்கிறீங்களோ பின்கழுத்துடைய உயரம் அதை அப்படியே 1/4 இன்ச்சால பெருக்கிக்கோங்க. இப்போ நான் பின்னாடி வந்து 9 இன்ச் வைக்கிறேன். அப்போ 9 × 1/4 அப்படின்னு பெருக்கினீங்கன்னா 2.25 இன்ச் வரும். அப்போ இந்த 7.5 இன்ச்லேருந்து அந்த 2.25 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5.25 இன்ச் வரும். சேம் இதே 5.25 தான். இந்த ஃபார்முலாவில் என்ன வந்ததோ சேம் அதே தான் இங்கேயும் உங்களுக்கு ஃபார்முலாவில் வந்து வருது. ஓகே, ஆனால் இந்த 2வது ஃபார்முலா வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது என்ன ஆன்சர் வருதோ அது கூட நீங்கள் ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆனால் அந்த 1/4 இன்ச்சை எங்கே ஆட் பண்ணணும்னா இங்கே மேலே ஷோல்டர் கட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. கீழே ஆம்கோலோட உயரம் எங்கே முடியுதோ அங்கே தான் அந்த 1/4 இன்ச்சை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணும்பொழுது நார்மல் நெக்குக்கும் அதாவது டீப் நெக்குக்கும் லோ நெக்குக்கும் மட்டும் நீங்கள் வர ஆன்சர்லேருந்து 1/4 இன்ச் ஆட் பண்ணி எடுக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வர ஆன்சரை அப்படியே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு எவ்வளோ வருது? 5.25 இன்ச் வருது. ஓகே, இந்த 5.25 இன்ச் கூட நான் ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணியே எடுத்துக்கிறேன்னு வைங்க. அப்போ 5.25 ப்ளஸ் 1/4 இன்ச் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ 5.5 இன்ச் வருது. அப்போ 5.5 இன்ச் வந்து நான் ஷோல்டருடைய அகலமாக வந்து எடுத்துக்கிறேன். இப்போ 5.25 வேணாலும் எடுத்துக்கலாம், 5.5 வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டையுமே உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஷோல்டருடைய அகலம் 5.25 எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா அப்போ மேலே வந்து 5.25 வந்து எடுத்துக்கோங்க. அந்த 5.25 நம்ம ஷோல்டருடைய அகலம் எவ்வளோ எடுக்கிறோமோ எப்பவுமே நார்மல் நெக்குக்கும் லோ நெக்குக்கும் இந்த ஷோல்டருடைய அகலம் நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அது கூட 1/2 இன்ச் சேர்த்து தான் ஆம்கோலோட உயரம் வந்து எடுக்கணும். அப்போ ஆம்கோலோட உயரம் வந்து இங்கே 5.25 எடுக்கிறேன்னா அப்போ ஆம்கோலோட உயரம் எவ்வளோ வரும்? 5.25 வரும். 5.25 + 6 5.25. அப்போ இங்கே இருந்து 5.25 எங்கே வருது அங்கே ஒரு மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே இருந்து 5.25 எங்கே வருது அங்கே ஒரு மார்க் பண்ணுங்க. இங்கே இருந்து இங்கேயும் இங்கே எவ்வளோ எடுத்தீங்க? ஷோல்டருடைய அகலம் 5.25. அப்போ இங்கே இருந்து இது வரைக்கும் வரக்கூடிய அகலம் எவ்வளோ வரணும்? 5.25 தான் வரணும். இந்த மாதிரி இந்த கோட்டை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இங்கே எவ்வளோ வருது? இங்கேயும் சேம் அதே 5.25, இங்கே வந்து 5.25, இங்கே வந்து 5.25. அதாவது மேலேயும் கீழேயும் ஷோல்டருடைய அகலம் 5.25 எடுத்திருக்கேன். ஆம்கோலோட உயரம் இங்கேயும் இங்கேயும் 5.25 எடுத்திருக்கேன். ஓகே, இனி அடுத்தது பின்பக்க கிளாத்துடைய அகலம். பின்பக்க கிளாத்துடைய அகலத்துக்கு நார்மல் நெக்கை பொறுத்த வரைக்கும் உடம்புடைய அளவு உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை அப்படியே 4ஆல் வகுத்து வர ஆன்சர் கூட நீங்கள் ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஆட் பண்ணுங்க போதும். ஏன்னா இப்போ வந்து கிளாத்தை வந்து நீங்கள் 2ஆக மடித்து போட்டிருக்கீங்க. அப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு 2 கிளாத் வரும், பேக் பார்ட்டுக்கு 2 கிளாத் வரும், அப்போ 4 கிளாத் வரும். அதனால தான் நம்ம 4ஆல் வகுக்கிறோம். இப்போ உடம்புடைய அளவு எனக்கு என்ன? 34 4ஆல் வகுத்தேன்னா எனக்கு 8.5 இன்ச் வரும். இந்த 8.5 இன்ச் கூட நம்ம ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மல் நெக் அப்படிங்கிறதுனால. லோ நெக்காக இருந்தால் நீங்கள் இந்த 1/4 இன்ச் கூட நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஆனால் பின்கழுத்துடைய உயரம் இது நார்மல் நெக் அப்படிங்கிறதுனால நான் 9 இன்ச் வச்சுருக்கேன் இல்லைங்களா? இது நார்மல் நெக் அப்படிங்கிறதுனால இந்த 8.5 இன்ச் கூட 1/4 இன்ச் சேர்த்து 8.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து 3 தையல் வந்து எக்ஸ்ட்ரா போடுறதுக்காக மறுபடியும் ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இல்லை இந்த 1/4 இன்ச் பத்தாது, எக்ஸ்ட்ரா நம்ம 1/4 இன்ச் விட்டுருக்கிறோம் இல்லைங்களா, அது பத்தாதுன்னு நினைக்கிறீங்கன்னா மறுபடியும் வேணால் ஒரு 1/4 இன்ச் விடலாமே தவிர அதை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. அதாவது 8.5 + 6 9 இன்ச் வேணால் எடுத்துக்கலாமே தவிர அதை விட எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. இந்த 1/4 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவாக விடுறக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் கட்டை லூஸு, ஃபஸ்ட்டு உப்பு மாட்டுற இடத்துலலாம் லூஸ் வரும். அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்து அந்த இடத்துல லூஸை வந்து நம்ம சரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால 1/4 இன்ச் ஆட் பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது தான். ஓகே, இப்போ நான் 1/4 இன்ச் மட்டும் ஆட் பண்ணி 8.25 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் பின்பக்க கிளாத்துடைய அகலம். அதுலேருந்து தையலுக்காக 2 இன்ச் வந்து நான் விட்டுருக்கேன். இனி ஆம்ஹோல் சுற்றளவு. ஆம்ஹோல் சுற்றளவுக்கு இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 1.25 இன்ச் வந்து மேலே தள்ளி மார்க் பண்ணணும். இப்போ இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் வரையணும் அப்படிங்கிறனால இந்த 5.25 அப்படிங்கிறத நான் அழிச்சிடுறேன். இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 1.25 இன்ச் வந்து மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இனி ஆம்ஹோலோட உயரத்துல பாதி எங்கேயோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோலோட உயரம் நம்ம எவ்வளோ எடுத்தோம்? 5.25. 5.25ல பாதி 3 விட ஒரு பாயிண்ட் கம்மியாக வரும். அப்போ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 3வது இந்த இடத்துல மார்க் பண்ண வேண்டிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்ஹோலோடைய அதாவது பின்பக்க உடம்புடைய அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா 8.25. அதிலிருந்து 1 இன்ச்சோ இல்லை 1.25 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு 1.25 இந்த மாதிரி உங்களுக்கு உடம்புடைய சைஸ் என்னமோ அது அந்த தகுந்த மாதிரி முன்னாடி தள்ளி ஒரு மார்க் பண்ணுற மாதிரி வரும். இது யாருக்கு எவ்வளோ மார்க் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் கவலையே பட்டுக்க வேண்டாம். இந்த 2 மார்க்கும் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 மார்க்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு இந்த கீழே இருக்கிற கோட்டு மேலே அது கொண்டு போய் முடிகிற மாதிரி நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த 3வது பாயிண்ட் வந்து உங்களுக்கு தன்னை பாட்டில் அந்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். நான் ஆம்ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கட்டிங் வீடியோவில் காட்டுறேன். இந்த மாதிரி நான் வந்து ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகே,
ஆம்ஹோல் ரவுண்டும் வரைஞ்சாச்சு. இனி இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து உங்களுடைய உடம்பு அளவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத இது வரைஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இதை வந்து எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஷோல்டருக்கு வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து பிடிச்சடிச்சிருவோம். அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு தான் நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து அளக்கணும். இந்த ஆம்ஹோல் ரவுண்டு அளந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு உடம்புடைய சுற்றளவு, அதாவது உங்களுக்கு வந்து ஆம்ஹோல் சுற்றளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து எனக்கு டைரெக்டாக உடம்பு அளவில் ஆம்ஹோல் சுற்றளவு அளக்கும் பொழுது எனக்கு என்ன வந்திருக்குது, 16 இன்ச் வந்து வந்திருக்கு. இந்த 16 இன்ச் அப்படிங்கிறது உடம்பு அளவில் அளக்கும் பொழுது வருது அப்படின்னா, நீங்கள் கட் பண்ணும் பொழுது இதை வந்து நம்ம ஒரு சைடில் பக்கம் மட்டும்தான் இந்த ஆம்ஹோல் சுற்றளவு நம்ம அளக்குறோம். இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கும். அதாவது இது ஒரு கை அப்படின்னா, இப்போ நம்ம மடிச்சு போட்டதில் இந்த பேக் பகுதி மட்டும்தான் நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வந்து வரைஞ்சிருக்கோம். இதில் இது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் பக்கத்துலேயே ஒரு ஆம்ஹோல் ரவுண்டு வருது இல்லைங்களா? இந்த ரவுண்டு இந்த ரெண்டையும் சேர்த்து நான் தெரியும் உங்களுக்கு ஃபுல் ரவுண்ட் 16 இன்ச்சு. அப்போ ஃபுல் ரவுண்ட் 16 இன்ச்சுனா ஹாஃப் ரவுண்டுக்கு என்ன, 16ல் பாதி 8. அப்போ 16 வகுத்தல் 2 அப்போ 8 இன்ச் வருது. இந்த 8 இன்ச் அப்படிங்கிறது டைரெக்டாக உடம்பு அளவில், அதாவது தைச்சு முடிச்ச கிளாத்தில் தான் உங்களுக்கு 8 இன்ச் வரணும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணும்பொழுது இந்த 8 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி நீங்கள் 7.5 இன்ச்சாக மார்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் 8 இன்ச் வந்து உங்களுக்கு ஆம்ஹோல் சுற்றளவு கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு டைரெக்டாக உடம்பு அளவில் அளக்கும் பொழுது என்ன ஆம்ஹோல் சுற்றளவு வந்ததோ அதை 2ஆல் வகுத்து வர ஆன்சர்லேருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதை தான் நீங்கள் ஆம்ஹோல் சுற்றளவாக இந்த மார்க் பண்ணணும். இப்போ எனக்கு உடம்பு அளவில் 16 இன்ச் வருது. இந்த 16 வந்து 2ஆல் வகுத்துனா 8 இன்ச்சு, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணால் 7.5 இன்ச். அப்போ 7.5 இன்ச் தான் நான் ஆம்ஹோல் சுற்றளவாக ஸ்லீவ் மார்க் பண்ணும் பொழுதும் மார்க் பண்ணணும். இந்த பேக் பார்ட்லேயும் எனக்கு ஆம்ஹோல் சுற்றளவு அவ்வளோதான் வரணும். வேணும்னா அதிகபட்சமாக ஒரு 1/4 இன்ச் சேர்ந்து வரலாமே தவிர அதை விட அதிகமாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு கை வந்து லூஸ் அடிக்கும். அப்போ இங்கே இருந்து இங்கே மேலேருந்து 1/2 இன்ச் விட்டுட்டு ஆம்ஹோல் ரவுண்டை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் பண்ணி அந்த டேப்பை வந்து இப்படி ரவுண்ட் பண்ணி இந்த ஆம்ஹோல் ஜாயிண்டாக பின்பக்க கிளாத்துடைய அகலம் 8.75 மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா? அது வரைக்கும் அளந்து பார்க்கும்பொழுது எனக்கு என்ன வரணும், 7.5 இன்ச் வந்து வரணும். ஓகே, 7.5 இன்ச்சுங்கிறது எனக்கு வந்துருச்சுன்னே வைங்க. இப்போ நான் வந்து டைரெக்டாக உடம்பளவில் எனக்கு ஆம்ஹோல் சுற்றளவு அளந்து பார்த்துருக்கேன். அதனால இந்த மாதிரி நான் கணக்கு எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஆம்ஹோல் சுற்றளவு உங்களுக்கு உடம்பளவில் நீங்கள் அளந்து எடுக்கலை அப்படின்னாலோ, இல்லை எப்படி அளக்குறதுன்னு தெரியல அப்படின்னாலோ, உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் தான் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னாலோ, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆம்ஹோல் சுற்றளவை நீங்கள் டைரெக்டாக அதாவது ப்ளவுஸில் வந்து நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் உங்களுக்கு என்ன ஆம்ஹோல் சுற்றளவு வருதோ அதிலிருந்து 1/2 இன்ச் வந்து நீங்கள் கம்மி பண்ணி இங்கே வந்து மார்க்கிங்கில் வர மாதிரி, அதாவது அளவு ப்ளவுஸில் 8 இன்ச் வருதுன்னு வைங்க, அதுலேருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 7.5 இன்ச் வந்து இந்த இடத்துல சுற்றளவு வரணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஒருவேளை அளவு ப்ளவுஸ்லேயே தப்பாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா அடுத்தவங்க தைச்ச ப்ளவுஸ் அது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவோ இல்லை ரொம்ப எச்சாவோ இருக்குதுன்னு வைங்க, அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு உடம்பு அளவு கண்டிப்பாக அளந்து எடுக்கணும்னு சொல்லிக்கிறேன் இல்லைங்களா? அதாவது ஆம்ஹோலுக்கு கீழே மொத்த சுற்றளவு, அதுதான் உடம்புடைய அளவு. அந்த உடம்பு அளவு வச்சே நம்ம அவங்களுக்கு உண்டான ஆம்ஹோல் சுற்றளவு வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ உடம்புடைய அளவை 4ஆல் வகுத்து வர ஆன்சர்லேருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிடணும். என்னுடைய உடம்பு அளவு என்ன, 34. அந்த 34 4ஆல் வகுத்தேன் அப்படின்னா 8 32 8.5 இன்ச் வருது. அந்த 8.5 இன்ச்லேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது, 7.5 இன்ச் வருது. அப்போ எனக்கு வந்து 7.5 இன்ச் அப்படிங்கிறது ஆம்ஹோல் சுற்றளவு. இந்த 16 2ஆல் வகுத்து வர ஆன்சர்லேருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணேன் அப்படின்னாலும் சேம் அதே 7.5 இன்ச் தான் வருது இல்லைங்களா? அப்போ எனக்கு ஃபார்முலா படியும் டைரெக்டாக உடம்பளவில் அளக்கும் பொழுதும் எனக்கு கரெக்டாக தான் வந்து வருது. நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக ஆம்ஹோல் சுற்றளவு அளக்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக உடம்பளவில் அளக்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அளக்க தெரியலனா நீங்கள் ஃபார்முலா படி என்ன ஆம்ஹோல் சுற்றளவு வருதோ அதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உடம்புடைய அளவை 4ஆல் வகுத்து வர ஆன்சர்லேருந்து 1 இன்ச் மைனஸ் வர அளவை நீங்கள் ஆம்ஹோல் சுற்றளவாக மார்க் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த மேலேருந்து 1/2 இன்ச் விட்டுட்டு நான் அளக்கும் பொழுது எனக்கு 7.5 இன்ச் வந்து வரணும். 7.5 இன்ச் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நீங்கள் மொத்த ஷோல்டருடைய அளவுலேருந்து 1/2 இன்ச் வந்து ஆம்ஹோலோட உயரம் சேர்த்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்பொழுது கரெக்டாக உங்களுக்கு ஆம்ஹோல் சுற்றளவு வந்து வரும். கரெக்டாக இருக்குதுன்னு வைங்க. இப்போ எனக்கு வந்து 7.5 இன்ச் வந்துருச்சு. ஓகே, அப்போ 7.5 இன்ச் வந்துருச்சு அப்படின்னா நான் இப்போ இதை வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒருவேளை இந்த 7.5 இன்ச் வரதுக்கு பொதுவாக நான் அளந்து பார்க்கும்பொழுது 8 இன்ச் வருதுன்னு வைங்க, 7.25 வந்தால் கூட நம்ம அதை எதுவும் பண்ண தேவையில்லை, அதை வந்து அப்படியே விட்டுடலாம். ஒருவேளை 8 இன்ச் வருதுன்னு வைங்க,
அப்போ 1/2 இன்ச் அதிகமாக வருது. அப்போ அந்த 1/2 இன்ச் அதிகமாக வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், இதை அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆம் ஹோல் கட்டை வந்து லூஸாக தொலைன்னு இருக்கும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக வரணும் அப்படின்னா 7.5 இன்ச்சாக நீங்கள் அதை மாற்றணும். எப்படி 7.5 இன்ச்சு கொண்டு வருவீங்க, அப்போ ஆம்ஹோல் சுற்றளவு வந்து நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா அப்போ ஆம்ஹோலோட உயரத்தை அந்த 1/2 இன்ச் வந்து ஆம்ஹோல் சுற்றளவு அதிகமாக இருந்துச்சு இல்லைங்களா, அப்போ ஆம்ஹோலோட உயரத்தை 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணி மறுபடியும் கீழே வந்து கோடு போட்டு அந்த மிட் பாயிண்ட்ல அதாவது 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணீங்க இல்லைங்களா, அதிலிருந்து 1.25 இன்ச் மேலே மார்க் பண்ணி அதிலிருந்து ஆம்ஹோல் மறுபடியும் ரவுண்ட் புதுசாக நீங்கள் வரைஞ்சி ஆம்ஹோல் ரவுண்டு அளந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5 இன்ச் வந்து வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு 7.5 இன்ச் வர வேண்டியதுக்கு பதிலாக 7 இன்ச் தான் வருதுன்னு வைங்க, அப்போ ஆம்ஹோலோட உயரத்தை இனிமேல் நீங்கள் அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தி மறுபடியும் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து வரைஞ்சி நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டை வந்து அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 இன்ச் வந்து வந்துடும். ஆனால் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இதுவே உங்களுக்கு நீங்கள் நான் சொன்ன அளவுப்படி நீங்கள் வைக்கும் பொழுது ரொம்ப கரெக்டாக வரும். நீங்கள் வந்து அதை அளந்து பார்க்கணுங்கிற அவசியம் கூட இருக்காது, அந்தளவுக்கு கரெக்டாக வரும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நம்ம ஷோல்டருடைய அகலம் எவ்வளோ நம்மளுக்கு ஃபார்முலா படி வந்ததோ அதை அப்படியே நம்ம வச்சுட்டோம். அப்படியே வச்சு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக வரும். அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் இந்த ப்ளவுஸ் இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, வேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ப்ளவுஸை தைச்சிருக்கேன். இதில் வந்து ஷோல்டர் பாருங்கள் எங்கே நிற்கிது, ஆம் ஹோல் கட்டை எங்கே நிற்கிது, ரவுண்ட் எப்படி வருது, பேக் சைடு பக்கம் எங்காவது லூஸ் அடிக்குதான்னு பாருங்கள், எங்கேயுமே லூஸே இருக்காது. கொஞ்சம் கூட கிளாத் வந்து உங்களுக்கு தூக்கிட்டு இருக்கிறதோ எதுவுமே இருக்காது. ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு செம்மையாக இருக்கும். இதுவே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பேக்கில் வந்து ஆம்ஹோலுடைய அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி வர்ற ஆன்சர் 5.25 இன்ச்சிலிருந்து ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 1/4 இன்ச்சை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ அந்த 5.25 + 1/4 இன்ச் ஆட் பண்ண என்ன ஆன்சர் வருது, 5.5 இன்ச் வருது. அப்போ 5.5 இன்ச் வந்து நீங்கள் ஷோல்டருடைய அகலமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1/4 இன்ச் சேர்த்து எடுத்துக்கிறீங்கன்னா இந்த 5.5 இன்ச்சு கூட 1/2 இன்ச் சேர்த்து ஆம்ஹோலோட உயரம் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். அப்போ இந்த 5.5 இன்ச் கூட 1/2 இன்ச் சேர்த்துனா 6 இன்ச் வந்து ஆம்ஹோலோட உயரம். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு மார்க் பண்ணும்பொழுது என்ன டிஃப்ரெண்ட் வரும்னா இங்கே வந்து 5.5 இன்ச் அப்படிங்கிறது 1/4 இன்ச் இந்த இடத்துல தள்ளி வரும். அதே மாதிரி ஆம்ஹோலோட உயரம் 6 இன்ச் அப்படிங்கிறது உயரத்திலே ஒரு 1/4 இன்ச் வந்து கீழே இறங்கி தள்ளி வரும். அப்போ கீழே இப்படி 1/4 இன்ச் கீழே தள்ளி கோடு வரும். ஆனால் மேலே வந்து நீங்கள் 5.5 இன்ச் வந்து ஷோல்டருடைய அகலம் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து வளைஞ்சிட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணணும், மேலே வந்து அந்த 5.25 உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அதை வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இப்போ இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக வந்து வரும். அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து 1.25 இன்ச் மேலே தள்ளி நீங்கள் ஒரு மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மொத்த ஆம்ஹோலோட உயரம் 6 இன்ச்சில் பாதி 3 இன்ச் அங்கே ஒரு மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலிருந்து நீங்கள் இப்படி ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து இப்படி வரைகிற மாதிரி இருக்கும். இதுக்கும் உங்களுக்கு என்ன பெருசாக டிஃப்ரெண்ட் வரப்போகுதுன்னா இந்த இடத்துல லைட்டாக கிளாத் வந்து தள்ளி வரும். அதே மாதிரி ஆம்ஹோலோட உயரத்தில் ஒரு 1/4 இன்ச் வந்து சேர்ந்து வரும். இதுலேயும் நீங்கள் ஆம்ஹோல் சுற்றளவு வளர்ந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே 7.5 இன்ச் தான் வரும். ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக வருதுன்னா நீங்கள் ஒரு 1/4 இன்ச் கம்மியாக வருதுன்னு வைங்க, அப்போ 1/4 இன்ச் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆம்ஹோலோட உயரத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி இந்த செகண்ட் மெத்தடுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் இதில் செகண்ட் மெத்தடுக்கு நீங்கள் போக வேண்டிய சான்ஸே இருக்காது. ஃபர்ஸ்ட் மெத்தட் படியே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் ஆம்ஹோல் சுற்றளவு வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி அடுத்தது நம்ம மார்க் பண்ண வேண்டியது என்ன, கழுத்துடைய அகலமும் ஷோல்டருடைய அகலமும். அதாவது கழுத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ அகலம் கொடுக்கணும், ஷோல்டருக்கு வந்து எவ்வளோ அகலம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணணும். இங்கே வந்து மேலே நம்ம ஷோல்டருடைய அகலம் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், 5.25 வந்து எடுத்திருக்கோம். அந்த 5.25 அப்படியே 2ஆல் வகுத்துக்கோங்க. 5.25 2ஆல் வகுத்தேன் அப்படின்னா எனக்கு 2.6 இன்ச் அப்படின்னு வரும். இந்த 2.6 இன்ச் அதாவது மேலே ஷோல்டருடைய அகலத்தை 2ஆல் வகுத்து வர ஆன்சர்ல இருந்து 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஃபார்முலா. நான் ஏற்கனவே ஃபார்முலா வீடியோவில் சொல்லியிருக்கோம் கழுத்துடைய அகலத்துக்கு. அப்போ 1/2 இன்ச் மைனஸ் பண்ணால் என்ன வருது, 2.1 வருது. அப்போ இங்கிருந்து கழுத்துடைய அகலம் 2.1ங்கிறது எங்கே வருதோ அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ மீதி இருக்கிறது ஃபுல்லாக ஷோல்டருடைய அகலமாக விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒருவேளை ஷோல்டர் வந்து குட்டியாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் இந்த மொத்த ஷோல்டருடைய அகலத்தை 2ஆல் வகுத்த என்ன ஆன்சர் வந்ததோ அதை வந்து நீங்கள் கழுத்துடைய அகலமாகவும் ஷோல்டருடைய அகலமாகவும் எடுத்துக்கலாம். இப்போ 2ஆல் வகுத்து வர்றதை அப்படியே எடுத்தீங்கன்னா அப்போ கழுத்துடைய அகலமும் 2.6 தான் வரும், ஷோல்டருடைய அகலமும் 2.6 தான் வரும். ஆனால் இதுலேருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி
எடுக்கும்பொழுது கழுத்துடைய அகலம் 2.1 வரும். ஆனால் ஷோல்டருடைய அகலம் வந்து உங்களுக்கு 3.25 இன்ச்சு பக்கமாக வரும். ஓகே, இந்த இடத்துல நம்ம இப்போ நான் எவ்வளோ அகலம் எடுத்துருக்கேன், கழுத்துடைய அகலம் 2.1 இன்ச் எடுத்துருக்கேன். இந்த 2.1 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் 2.25 கூட ரவுண்டாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 இன்ச்சுன்னு கூட ரவுண்டாக எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2.25 இன்ச் எடுக்கிறேன்னு வைங்க. அப்போ மேலே 2.25 இன்ச் எடுக்கிறோம் அப்படின்னா கீழே கழுத்துடைய உயரம் 9 இன்ச் முடிகிற இடத்துலையும் சேம் அதே 2.25 தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இங்கேயும் அதே மேலே எடுத்து அதே 2.25 எடுத்திங்கன்னா கழுத்து வந்து பின்னாடி ரொம்ப குறுகலாக வாட மாதிரி தெரியும். பின்னாடி இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா அகலமாக வந்து உங்களுக்கு கிடைக்காது. அப்போ பின்னாடி நல்லா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அகலத்தை அதிகப்படுத்திக்கலாம். இந்த இடத்துல எவ்வளோ அகலம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மொத்த ஷோல்டருடைய அகலத்தை 2ஆல் வகுத்த என்ன ஆன்சர் வந்து 2.6 இருந்தது இல்லைங்களா? அதே அளவை நீங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 2.6ங்கிறத மார்க் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்பவே இன்னுமே நல்லா ப்ராடாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு 1/4 இன்ச் வேணால் சேர்ந்து எடுத்துக்கலாம். அதை விட வேலை ரொம்ப அதிகமாக எடுத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து கழுத்து ப்ராடாக தெரியும். அதனால மொத்த ஷோல்டருடைய அகலத்தை 2ஆல் வகுத்து வர ஆன்சர் கூட அப்படியே எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச் சேர்த்து எடுத்துக்கலாம். அதுதான். அப்போ நான் கீழே வந்து ஒரு கழுத்துடைய அகலம் ஒரு 2.25 எடுக்கிறேன்னு வைங்க. அப்போ மேலே வந்து 2.25, கீழே வந்து 2.25. மேலே இருக்கிறத விட கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து அகலம் அதிகமாக இருக்குது. அப்போ இப்படி கிராஸாக கோடு வரும். இந்த இடத்துல உங்களுக்கு கழுத்துடைய சேஃப் என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே 1.5 இன்ச் எடுத்தாலும் கூடவே உங்களுக்கு கழுத்து வந்து இங்கே தேவையான அகலத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கழுத்து வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கும். மேலே வந்து ரொம்ப குறுகலாவெல்லாம் தெரியாது, பார்க்கறதுக்கு நீட்டான கழுத்து வந்து லுக் வந்து நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து மேலே வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்து எப்போவுமே தையல் போடுவோம். ஆனால் இது நம்ம டீப் நெக்காக வைக்கோம் அப்படிங்கிறனால இந்த இடத்துல கண்டிப்பாக கொஞ்சம் லூஸ் வரும். இந்த லூஸை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ மேலே இருந்து இங்கே 1/4 இன்ச் அகலத்துக்கு கீழே தள்ளி இந்த கோட்டு மேலேயே கொண்டு போய் நம்ம இப்படி கொண்டு போய் முடிச்சுக்கலாம். இந்த 1/4 இன்ச் அகலத்தை இங்கே மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இங்கே வந்து கட் பண்ணக்கூடாது. இங்கே வந்து கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம தையல் போடும்பொழுது இன்னுமே 1/2 இன்ச் கீழே தள்ளி இப்படி தையல் வரும் இல்லைங்களா? இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் ப்ராப்ளம் வந்து வராது. அதை வந்து நான் கட்டிங் வீடியோவில் இன்னுமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இந்த இடத்துல நான் 1/4 இன்ச் மட்டும்தான் நான் லூஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். உடம்புடைய அளவை 4ஆல் வகுத்து வர ஆன்சர் கூட 1/4 இன்ச் மட்டும் லூஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறனால இங்கே நம்ம 1/4 இன்ச் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தால் போதும். ஒருவேளை 1/2 இன்ச் லூஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ இங்கே நீங்கள் 1/2 இன்ச் வந்து நீங்கள் துணியை வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும். ஓகே, அடுத்தது நம்ம மார்க் பண்ண வேண்டியது இடுப்பு சுற்றளவு மட்டும்தான் பாக்கி இருக்கு. இடுப்பு சுற்றளவு எனக்கு என்ன வந்தது, 30 இன்ச் வந்து இடுப்பு சுற்றளவு வந்திருக்கு. அப்போ இடுப்பு சுற்றளவு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே 4ஆல் வகுத்து வர ஆன்சர் கூட 1/2 இன்ச் வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கு வந்து ஆட் பண்ணணும். அந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா 1 இன்ச் வந்து சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காகவும் 1/2 இன்ச் வந்து லூஸ் அலவன்ஸ்க்காகவும் ஆட் பண்ணணும். அப்போ 30 4ஆல் வகுத்தேன் அப்படின்னா 7.5 இன்ச் வரும். 7.5 + 1 9 இன்ச். இங்கிருந்து இடுப்பு சுற்றளவு 9 இன்ச் எங்கே வருதோ அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 9 இன்ச் அப்படிங்கிறது இப்போ இங்கே 8.25 மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே 9னா ஒரு 1/4 இன்ச் சேர்ந்து வரும் மேலே இருக்கிற அளவை விட. அப்போ 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 3 தையல் போடுறதுக்காக இங்கே 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் 2 இன்ச் விட்டுருக்கேன். அதே 2 இன்ச்சு கீழேயும் விடணுங்கிறது இல்லை, கீழே வந்து 1/2 இன்ச் விட்டாலே போதும். அப்போ இதை கோடு போடும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கோடு வரும். இப்போ எனக்கு மேலே இருக்கிற அதே அளவு தான் கிட்டத்தட்ட கீழேயும் எனக்கு வந்திருக்கு. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இப்போ எனக்கு மேலே என்ன உடம்புடைய அளவு 34, அதே இடுப்பு சுற்றளவு 30, 4 இன்ச் டிஃப்ரெண்ட் வருது. 4 இன்ச் டிஃப்ரெண்ட் கம்மியாக, அதாவது இடுப்பு வந்து மேலே இருக்கிற அளவை விட 4 இன்ச் கம்மியாக வந்துமே இந்த இடத்துல வந்து மேலே இருக்கிற அதே அளவு தான் எனக்கு வந்திருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம சென்டர் டாட்டுக்காக நம்ம 1/2 இன்ச் அகலத்துக்கு வந்து பிடிச்சடிப்போம். அதில் 2 சைட்லேயே 1/2 இன்ச்னா 1 இன்ச் அகலம் வந்து கம்மியாகும். ஓகே, இந்த ஒரு பகுதிக்கு மட்டும் ஃபோல்டிங்க்கு மட்டும் 1 இன்ச் வந்து அகலம் வந்து கம்மியாகுது. அதனால அதுக்கு 1 இன்ச் ஆகும். லூஸ் அலவன்ஸ்க்காக ஒரு 1/2 இன்ச்சும் 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து மேலே இருக்கிற அளவு அப்படியே கீழே வந்து வந்திருக்கு. ஒருவேளை ஒரு சிலருக்கு உடம்புடைய அளவே மேலே இருக்கிற அளவே கீழே இடுப்பு பகுதிக்கும் வரும். அப்படி இல்லைன்னா அதை விட அதிகமாக வரும் வயிறு பெருசாக இருக்கிறவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னுமே வந்து இந்த அகலம் வந்து கீழே அதிகமாகும். அப்போ கீழே அதிகமாகுதுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்படி கிராஸாக கூட நம்மளுக்கு கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும்.
அப்போ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வருதுன்னா அந்த மாதிரி தான் நம்ம கிராஸாக தான் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளாத்து பத்தும். இல்லைன்னா இடுப்பு பகுதி கட்டால் பத்தாமல் போயிடும் உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு. ஒரு சிலர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிகினர்ஸ் இங்கே என்ன வருதோ அதை அப்படியே நமக்கு நேராக அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டே இருப்பாங்க, பெருசாக உடம்பு இருக்கிறவங்களுக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்போ இடுப்புக்கு பகுதி கட்ட உங்கள் சைடில் நீங்கள் தையல் போடும்பொழுது இப்போ இடுப்பு சுற்றளவு பத்தாமல் போயிடும். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த சென்டர் டாட்டுடைய அகலம் நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா நார்மல் கூடிய சோல்குடைய அகலம் நீங்க என்ன வந்தது 8.75. 8.75ங்கிறது ரவுண்டா நீங்க 9 அப்படின்னு எடுத்துட்டா கூட அந்த 9 இன்ச்ல பாதி 4.5 இன்ச். அப்ப இந்த இடத்துல 4.5 இன்ச் கட்ட ஒரு மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து 1/2 இன்ச் பின்னாடி தள்ளி ஒரு மார்க் முன்னாடி தள்ளி ஒரு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல கரெக்டா நீங்க சென்டர் டாட்டுடைய அகலம் வந்து பிடிச்சுக்கலாம். உயரம் வந்து நீங்க 4 இன்ச்ல இருந்து 5 இன்ச் வரைக்கும் இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேக் பார்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்லீவ் வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம இதை வச்சு நம்ம அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டுடைய வீடியோ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லீவ் வீடியோ அப்புறம் பட்டி வீடியோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் கட் பண்ணும் பொழுது பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிராஸாக போட்டு கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்லீவ் தான் நெக்ஸ்ட் கட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் கிராஸ் பீஸ் வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும். ஒருவேளை ஃப்ரண்ட் பார்ட் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளாத் வந்து நீங்கள் 10 தான் இல்லையா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ண முடியும்.